இருக்கிறதுலே ரெண்டே ரெண்டு விதமான கேட்டகரி தான். ஒண்ணு புரிஞ்சவன், இன்னொன்னு புரியாதவன். இந்த புரிஞ்சவன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஒரு விஷயம் பார்க்கறான்னா அதை வந்து எல்லாம் ஆலோசிச்சு உடனே புரிஞ்சுப்பான். இந்த புரியாதவன் வந்து பார்த்து தடுமாறுவான். ஸோ இந்த புரிஞ்சவன் போய் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த புரியாதவன் புரிஞ்சுப்பான். இது இப்போ என்னன்னா மூணாவது கேட்டகரி ஒன்று உருவாயிருக்கு. அது என்னன்னா புரிஞ்சிருப்பான் ஆனா புரியாதவன் மாதிரி நடிப்பான். அது எப்படின்னா இவனுக்கு எல்லாமே தெரியும் ஆனா தெரியாத மாதிரி நடிப்பான். இப்ப இந்த புரிஞ்சவன் போய் இந்த புரியாதவன்கிட்ட பேசினான்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சவன் புரியாதவன் ஆக்கிடுவான். இந்த புரிஞ்சும் புரியாதவனா இருக்கிறவன் போய் புரியாதவன்கிட்ட பேசினான்னு வச்சுக்கோங்களேன், அந்த புரியாதவன் காலங்கள் முழுக்க புரியாதவனா தான் இருப்பான். அப்படிதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. என்னன்னா இதான் இப்ப போன வரையும் நம்ம சொன்ன மாதிரி தான். ஒரு மாசத்துல என்னன்னா நல்ல 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, பரவாயில்லையடா, 75,000 ரூபாய் தள்ளுபடி தான் பண்ணிருக்கீங்க, நல்ல விஷயமா பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பரா கவர்மெண்ட் ரன் பண்றீங்க. அண்ணனா சும்மாவா? சைலண்டா இருந்து எல்லாத்தையும் சாதிப்பாரு அண்ணன் அப்படின்ட்டானுங்க. அண்ணன் சும்மா இல்ல, நிறைய அவர் மாஸ்டர் மைண்டு வேற வேற ஐடியா வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சூப்பரா நல்லா பண்றாருடா. ஆனா பழைய கவர்மெண்டோட வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் முடியாது, கஷ்டம் தான்டா. அண்ணன் வந்ததுமே அந்த இதெல்லாம் உடனே ஆராய்ஞ்சு 1000 ரூபாய் கொடுத்துட்டாருடா, பரவாயில்லடா, நிதி நெருக்கடியெல்லாம் சமாளிச்சுட்டாருடா, பரவாயில்ல. அந்த காலை உணவு திட்டம் வந்து 5ஆம் வகுப்பு வரையும் வந்து 8ஆம் வகுப்பு வரையும் பண்ணிட்டாரு, சூப்பரா பண்ணியிருக்காரு ஒரு மாசத்துல அப்படின்னு. சட்டம் ஒழுங்கை பத்தி கேளுங்க, அதுக்கெல்லாம் டைம் ஆகும். அது வந்து டிஎம்கே இது பண்றது, அவங்க உண்டாக்கிட்டு போன அந்த கலாச்சாரம் நம்மளால மாற்ற முடியாது, அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றவானுங்க. ஸோ இதுதான் இவங்கள்ட்ட உள்ளது. அவங்களுக்கே புரியும் அவங்க மேல தப்புன்னு, ஆனா புரியலைன்றத புரியாத மாதிரி நடிப்பானுங்க. அதாவது எப்படின்னா புரிஞ்சிருக்கும் ஆனா புரியலைங்கிற மாதிரியே சொல்லுவானுங்க. எப்படின்னா அவங்க மேல தப்புன்னு தெரியும் ஆனா தப்புன்னு தெரிஞ்சா நம்மள ஐயோ நம்ம இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது, சொன்ன நம்ம என்ன நினைப்பாங்க அப்படின்னு இது நினைக்க மாட்டாங்க. தப்பை திருத்திக்கங்க, அதான் நாங்க சொல்றோம். இதையே புரிஞ்சும் புரியாம இதை போய் யாராவது தப்புன்னு சொன்னோம்னா, புரிஞ்சவன் சொன்னோம்னா அவனையும் புரியாதவன் ஆக்கிறது. புரியாதவன் ஆமா அவன் சொல்ற கரெக்டா அப்படின்னு அவன் டவுட்டா இருக்கும்போது, இல்லைங்க அதுக்கெல்லாம் அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்களோட கலாச்சாரம் அது, அவங்கதான் ரவுடியை வச்சு ஆள் பண்றாங்க, இப்படி இதெல்லாம் அவங்க ஆளுங்க, ஆனா பேரை மட்டும் தாவேக்க உறுப்பினர்னு போட்டுக்கிறாங்க அப்படின்னு இவனுக்கு கிளப்பி விட்டுருவானுங்க. நிறைய நியூஸ் இப்படிதான் வருது. எல்லாமே பண்றது அவனுங்க, ஆனா காரணம் வந்து இங்க டிஎம்கே தான். ஓகே, அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஓகே, மின்வாரியத்துறை அமைச்சர் வந்து இன்னமும் சொல்றாரு டிஎம்கே தான் காரணம், டிஎம்கே தான் காரணம்னு. இந்த ஒரு மாசத்துல எவ்வளவோ ஒரு முன்னேற்றம் பண்றீங்க நிதியில, பட் இன்னுமா அந்த மின்சாரத்துறையில அந்த இதை சரி செய்ய முடியல. சரி, ஓகே சார், டைம் எடுத்துக்கோங்க, அதான சொல்ல போறீங்க, டைம் தான் எடுக்க போறேன்னு சொல்லுவீங்க, எடுத்துக்கோங்க. 6 மாசம் டைம் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா இதுக்கெல்லாம் உங்களுக்கு 6 மாசம் டைம் வேணும், பட் சட்டம் ஒழுங்குக்கு வேணாம், இதைதான் நாங்க சொல்றோம். இதை சொன்னா நீங்க வந்து கேட்கவும் மாட்டீங்க. அது ஆனா நிதி நெருக்கடி ஒரு மாசத்துல சமாளிச்சுட்டீங்க, சட்டம் ஒழுங்கை சமாளிக்க மாட்டீங்க.